பழனிசாமி ஆட்சி அமைக்கிறதுக்கான உரிமையை ஆளுநர் கிட்ட தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் இந்த நிலையில 10 அமைச்சர்களை அழைத்திருப்பதாக செய்தி. எந்த 10 அமைச்சர்கள்? இந்த 10 அமைச்சர்களை அழைப்பதற்கான ராஷ்னால் என்ன ராஜா? அதிமுகவை சேர்ந்த 10 அமைச்சர்களை சற்று நேரத்திற்கு முன்பாக ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் நமக்கு கிடைத்தது. தற்போது அமைச்சர்கள் தயாராகி வருகின்றனர் செல்வதற்கு. அதாவது அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த கடிதம் ஏற்கனவே ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டு விட்டது. அதே போல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எவ்வளவு அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்கிறார்கள் என்ற அந்த பட்டியலும் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டு விட்டது. இந்நிலையில் அங்கிருந்து தகவல் வருவதற்காக இவர்கள் காத்துக் கொண்டிருந்தனர் கூவத்தூரில். தற்போது தகவல் வந்துவிட்டது. ஆளுநர் 10 அமைச்சர்களை வர சொல்லி அழைப்பு விடுத்துள்ளார். அந்த அடிப்படையில் தற்போது சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மூத்த அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, அதே போல் திண்டுக்கல் சீனிவாசன், மற்றும் விஜயபாஸ்கர், டாக்டர் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள், அதே போல் அதிமுகவினுடைய அவைத் தலைவர் கே.ஏ. செங்கோட்டையன் உள்ளிட்டோர் இன்னும் சற்று நேரத்தில் கூவத்தூரில் இருந்து அங்கு கிளம்ப உள்ளனர். ஆளுநர் மாளிகைக்கு சென்று அந்த கடிதத்தை நேரடியாக கொடுக்க போகின்றனர். ஏற்கனவே அனுமதி கோரியிருந்தனர். அனுமதி தற்போது கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் இவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரப் போகிறார்கள். எங்களுக்கு இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பலம் உள்ளது. அவர்கள் எழுதி கொடுத்த, கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த ஆவணங்கள் எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் 125 பேர் எங்கள் பக்கம் உள்ளனர் என்று இவர்கள் தெரிவிக்க உள்ளதாக தற்போது கூறப்படுகிறது. இவர்கள் சென்ற பிறகு ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளனர். அந்த அடிப்படையில் அதற்கான ஆயத்த பணிகள் தற்போது இங்கே கூவத்தூரில் தயாராகி வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இவர்கள் எல்லாம் கிளம்ப போகின்றனர். ஆளுநர் மாளிகைக்கு சென்ற பிறகு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்திட்ட அந்த கடிதங்களை ஆளுநரிடம் அவர் கொடுக்க உள்ளனர் இந்த அமைச்சர்கள். அதன் பிறகு ஆளுநர் என்ன முடிவு செய்வார் என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்கிறேன். ராஜா, இதுல ஒரு சில தெளிவுகள் தேவைப்படுது. ஆளுநர் ஒரு 10 அமைச்சர்களை கூப்பிட்டிருக்கிறாரா, இல்ல அதிமுகவுடைய சட்டமன்ற குழுக்கு இப்ப தேர்வு செஞ்சிருக்கக்கூடிய, இப்ப கம்யூனிகேட் பண்ணிருக்கக்கூடிய சட்டமன்ற குழுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சு அதுல 10 பேர் போறாங்களா? இல்ல, அப்படி இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது ஆளுநரிடம் இவர்கள் அனுமதி கோரியிருந்தனர். இது மாதிரி எங்களுடைய சட்டமன்ற கட்சி குழு தலைவராக இவரை தேர்ந்தெடுத்து விட்டோம். ஆகையால் நீங்கள் அனுமதி கொடுத்தால் எங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடைய பட்டியல் மற்றும் அமைச்சரவை பட்டியலை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அங்கு ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருந்தனர். டாக்ஸ் மூலம் அனுப்பியிருந்தனர். அதற்கு தற்போது அங்கிருந்து இவர்களுக்கு சமிக்கை கிடைத்துள்ளது. நீங்கள் உடனடியாக இங்க வாருங்கள் அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் இவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரதான் செல்ல உள்ளனர். ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு சசிகலா ஆட்சி அமைக்க உரிமை கோரிய போது எப்படி அமைச்சர்கள் சென்றார்களோ அந்த அடிப்படையில் தான் தற்போது செல்கின்றனர். இவர்கள் போய் அங்கு ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடிய அந்த கடிதத்தை கொடுப்பார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்திட்ட கடிதத்தை கொடுக்க உள்ளனர். அதற்கான அப்பாயின்மெண்ட் தான் இது.